சிங்கள ஆட்டோ, சிங்கள கொடி, சிங்கள பாட்டு போட்டுக்கிட்டு என் தம்பியை ஓட்டிகிட்டு வரான். நம்மாலே சந்தேகம் வரக்கூடாது. போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறோன்னா, சரியாக 1 மணி 1:30க்கு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிற போது, அந்த கடலுக்குள்ளே இறங்கிடுவோம் அப்படிங்கிற போது அது தாமதமாகிடுது. தாமதமாகுது காரணம் என்னென்னா, நம்ம பிள்ளைங்க போட்டை இப்படி வச்சுருந்தாங்க பாருங்கள், அது ராலை தண்ணி உள்ளே வாங்கி இரவில் உள்வாங்கி 3 கிலோமீட்டர் உள்ளே ஓடிடுது. அப்போ இந்த படகு 2 பக்கமும் இராணுவம் நிற்கிது, கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. சின்ன சந்தேகம்னாலும் சுட்டுட்டு தான் மறுபடியும் பேசும். அது வந்து விசாரிக்கலாம் செய்யாது. அப்போ அது என்னென்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிள்ளைங்க போய் அந்த படகை நகர்த்தி கொண்டு போய் அங்கே நிறுத்துறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நிறுத்திட்டு வந்து இப்போ நான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அண்ணன் சும்மா ஒரு கைலி ஒரு பனியை மீனை ஒரு மாதிரி போட்டுக்கிறோங்கண்ணே விட்டு நாங்கள் இது பண்ணி சும்மா அப்படியே படுத்தே இருங்க, ஒன்றும் இல்லை படுத்துருங்க, துணியில் இதெல்லாம் ஒன்றும் வச்சுணும், எதுவுமே வேணாம், ஆளை கொண்டாந்து இறக்கி விடு, மீதியெல்லாம் இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எதுவுமே இல்லை, நம்ம இந்த இதை 2 கூடப்பா, இந்த ஃபோட்டோவையும் இது கடிகாரத்தையும் கூடப்பா எங்கள் அண்ணனுக்கு இதை வச்சு கொண்டு போகிறோம். அப்போ அதில் போய் படுத்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து அந்த இறால் பிடிக்கிற ஒரு வட்டம் இது மாதிரி குச்சி உண்டி இறால் பண்ண மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே போய் என் தம்பிங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விசை போட்டிருக்கு பாருங்க, இதுவரை துடுப்பில் போகிறோம், விசையை பொருத்தணும். அந்த விசையை முன்னாடியே போய் அந்த பாலித்தீன் உரையில் கட்டி உள்ளே போட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் இருங்க, டப்புன்னு இறங்கி ஒரு பிள்ளை நீஞ்சி எடுத்துகிட்டு வந்து அப்படியே பொறுத்துறான். பொருத்தி எடுத்து விரட்டி போகிறோம். நீங்கள் எந்திரிச்சிடாதீங்க, எந்த சூழலையும் எந்திரிச்சிடாதீங்க என்ன அப்படி அப்படியே விரட்டி போகிறோம். போகும்போது அது வந்து இந்த இலங்கை கடற்படை இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. அது கொஞ்சம் போயிட்டால் நம்ம கட்டுப்பாட்டு வந்து அண்ணனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் 4 மணி ஆயிடுச்சு, அண்ணன் வரலை, என்ன அழைப்பு எடுத்து பார்த்துட்டு இந்த தம்பிகளுக்கு தொடர்பு கிடைக்காதனால 2 பெரிய படகு இதில் போட்டில் வந்து ஆயுதங்களோடு வந்துடுறான். என் தம்பி சேரா வந்துடுறான் கூட்டிக்கிட்டு, 4-5 நிறைய விடுதலை புலிகளை கூட்டிக்கிட்டு வந்தவொடனே அப்போ தெரிஞ்சிருது நம்ம ஆளுக தான். இவனுக்கு தெரியும், இந்த என்னை கூட்டிகிட்டு போகிற தம்பிக்கு தெரிஞ்சவொடனே டக்குன்னு ஆளை தூக்கி போடுங்கிறான். அப்போ பொட்டலை மாதிரி தான் போல, தூக்கி போடு இல்லைடா அப்படி இழுத்து பேசாமல் படுங்க அப்படின்ட்டு விட்றா அப்படின்னு கிளம்புறான். சரி இவனுக்கு அனுப்பிட்டு, அண்ணா பத்திரம் போயிட்டு வாங்க அண்ணா, நம்ம ஆளை பார்த்துட்டு வாங்கண்ணா, தலைவரை பார்த்து வாங்கண்ணா, அவன் தம்பி சர்றா அப்படின்னு அப்படியே திருப்பி போகிறோம்.